வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபெமினிஸ்ட் ஸ்டடீஸ் அண்ட் விமென்ஸ் ரைட்டிங் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் வாங்க. பேட்ரியார்க்கின்னா ஆண் சமுதாயம். ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் பெண்களை ஆண்கள் அவங்கள விட கீழாக தான் அவங்க பார்க்குறாங்க. எதெல்லாம் பெண்களை வளர விடாமல் தடுக்குதுன்னா குடும்பம், கல்யாணம், தாய்மை, அவங்களுடைய மதம், அது மாத்திரம் இல்லாமல் கேபிட்டலிசம், அதாவது பொருளாதாரம். இப்போ சமுதாயம் எப்படி இருக்குன்னா பெண்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ எப்படி சமைக்க கற்றுக்கணும், நீ எப்படி வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும்னு கற்றுக்கணும், வீட்டை நல்லா வச்சுக்கணும், குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்கணும், இதுதான் உன்னோட வேலை, இதுதான் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது தான் சொல்லி கொடுத்துக்கிட்டே வராங்க அவங்க பிறந்ததுலேருந்தே. அதே சமயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடம், அவங்களுக்குன்னு ஒரு தொழில், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஆண் சமுதாயம் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே பெண்களுக்கு மறுத்து இருக்குது. அவங்களுக்கான உரிமையை அது கொடுத்ததே இல்லை. அவங்கக்கிட்ட போய் என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது ஆண்கள் தான். பெண்கள் என்ன செய்யணுன்றது முடிவு செய்கிறதே ஆண்கள் தான். அப்படி அதை எதிர்க்கிற பெண்களை தண்டிக்கிறதும் உண்டு. அதாவது அவங்கள தண்டித்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய உடம்பும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் ஆணுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. அது கிளாஸ், காஸ்ட், ரிலிஜன், ரேஸ், லாங்குவேஜ், எத்னிசிட்டி எல்லா விஷயத்துலையுமே. இப்போ ஃபெமினிசம்னா என்னன்னா, இந்த பெண்களோட அடையாளத்தை திருப்பி அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்கள உரிமைகளை அவங்க நிலைநாட்டுறதுக்காக சொல்லப்படுறது தான் ஃபெமினிசம். இந்த ஃபெமினிசம்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. லிபரல், ரேடிக்கல், மார்க்சிஸ்ட், சோஷியலிஸ்ட், ஈக்கோ ஃபெமினிசம், அதில் போஸ்ட் கொலோனியலிருந்து போஸ்ட் மாடர்ன் ஃபெமினிசம் வரைக்கும் இருக்குது. இதில் லிபரல் ஃபெமினிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் ஆண்களுக்கு சமம், அதனால் அவங்களுக்கு எல்லா உரிமையும் சமமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட ஊதியம் அவங்க எந்த வேலையை செய்கிறாங்களோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தான் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் லிபரல் ஃபெமினிசம். ரேடிக்கல் ஃபெமினிசம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆண் பெண்ணுன்றது இருக்கக்கூடாது, அந்த இதுவே வேண்டாம், எங்களுக்கு ஜெண்டரை வச்சு எங்களை மதிப்பிடாதுங்க அப்படின்னு சொல்லுது. மார்க்சிஸ்ட் இல்லைன்னா சோஷியலிஸ்ட் ஃபெமினிசம் என்ன சொல்லுதுன்னா, கேபிட்டலிஸ்ட் டேர்ம்ஸில், அதாவது பொருளாதார இதில் தான் அது பார்க்குது பெண்களை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அதுக்கு ஏன் மதிப்பு இல்லைன்னா அதுக்கான சம்பளம் கொடுக்கப்படுறதில்ல. அதனால் அந்த வேலைக்கான மதிப்பு தெரியல. இப்போ ஆணுடைய வேலைக்கு சம்பளம் கொடுக்கும்போது சம்பளத்தை வச்சு அவனோட மதிப்பு ஏறுது, சமுதாயத்தில் அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. ஆனால் வீட்டில் எந்த வேலை செஞ்சாலும் உனக்கு சம்பளம் இல்லாததுனால நீ வெளியில் போய் வேலை செய், நீ வெளியிலேருந்து சம்பளத்தை கொண்டு வா, அப்போ உனக்கு உன்னுடைய தகுதி என்னன்னு தெரியும், நீ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுன்றதும் நீ முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. சைக்கோ அனலிட்டிக் ஃபெமினிஸ்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருக்காரு, பெண்கள் தான் அவங்களுடைய மனசுக்குள்ளேயே நம்ம ஆண்களை விட குறைஞ்சவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. அந்த சைக்கோ அனலிஸ்டிக் ஃபெமினிக் தியரி நிராகரிக்கிறது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சமுதாயம் தான் பெண் கையில் போய் நீ பலவீனமானவள், ஏன்னா உடல் அளவில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவர்கள் தான், அதனால் இதை வச்சே நீ ஆண்களை விட எல்லா விதத்துலேயுமே அடுத்தபடி தான், அவங்களுக்கு அடுத்து தான் நீ அப்படின்றத சமுதாயம் தான் பெண்கள் மேலே திணிக்குது தவிர பெண்களாக அதை ஏற்றுக்கலை அப்படின்னு தான் சொல்லுது. போஸ்ட் மாடர்ன் ஃபெமினிசம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிமன் டி பிவோருடைய ஐடியா. சிமன் டி பிவோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்கள்னால் அதர், அடுத்தவங்க பெண்கள், அதர்ன்றது பெண்கள். ஆனால் இந்த போஸ்ட் ஃபெமினிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அவங்க கீழே நினைக்கல, இது ஒரு பவராகவே அவங்க நினைக்கிறாங்க. ஆண்கள்னால் பெண்கள் அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. போஸ்ட் கொலோனியல் ஃபெமினிசம் அப்புறம் விமன் ஆஃப் கலர் ஆஃப் பிளாக் ஃபெமினிசம் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிப்பட்டவங்களுடைய குரல், அவங்களுடைய அனுபவம், அதுவும் முக்கியமாக இந்தியா, லாட்டின் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் விமன், இவங்களுடைய அடுத்தப்பட்ட அந்த குரல், அவங்களுடைய கஷ்டமான அனுபவங்களை தான் இங்கே அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள் மாடுலேஷன் நடக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பெண்கள், அது ஒன்று, அவங்க ஏழை, அது ரெண்டாவது. ஏன்னா இந்த பெண்களே பணக்கார பெண்கள், ஏழை பெண்கள்னு இருக்குது. அடுத்தது இல்லிட்ரேட், படித்தவங்க படிக்காதவங்க. அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமாக அவங்க வெள்ளையர்கள் இல்லை. அதெல்லாம் அப்போ பிளாக்குன்னா அது இன்னொரு அப்ரேஷன், பெண்கள்லேயே பிளாக்குன்னா அவங்க இன்னும் கீழே, அந்த மாதிரி டபுள் ட்ரிபிள் சப்ரேஷன்ஸ் இவங்களுக்கு வருது. அந்த மார்ஜினலைசேஷனை இவங்க பேசுகிறாங்க. ஈக்கோ ஃபெமினிஸ்ட்
ஆண்கள் எப்படி வந்து இயற்கையை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்களோ அதே மாதிரி தான் பெண்களே அடக்கி வச்சுருக்காங்க. இப்போ இயற்கையை வந்து ஆண் அழிக்கிறான். எதனால் அழிக்கிறான்? நாங்கள் வந்து முன்னேறணும், நாங்கள் வந்து டெவலப் ஆகணும், ப்ராக்ரஸ் ஆகணும்னு. இதே தான் அவங்க ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் பார்க்குறாங்க. அவங்க பெண்களை வந்து அழுத்தி அவங்கள முடக்கி வச்சு அது மூலமாக வந்து முன்னேறத சமுதாயத்தோட முன்னேற்றமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சைபர் ஃபெமினிசம்ன்றது என்னென்னா, பெண்களும் வந்து டெக்னாலஜி அதே மாதிரி டெவலப்மெண்ட்லலாம் வந்து பங்கு எடுக்கணும், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும்னு சொல்கிறது தான் சைபர் ஃபெமினிசம். ஆக மொத்தத்தில் இந்த எல்லா ஃபெமினிசமும் பார்த்திங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அவங்க எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஏன் ஒரு ஏற்றத்தாழ்வு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்றத கேள்வி கேட்குறாங்க. பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி 2 பேருக்குமே வந்து வேணும், ஆண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு அது பெண்களுக்கு நிராகரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபெமினிசம்ன்றது ஆண்கள் மேலே இருக்கிற வெறுப்பு இல்லை, இந்த பெண்களுடைய அடக்குமுறையை நம்ம முடிவு கொண்டு வரணும். இனிமேலுக்கு பெண்களை அடக்கி ஆள நினைக்கக்கூடாது, அதை மட்டும்தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஃபெமினிசம்னா ஆண்கள் மேலே காட்டுற வெறுப்புன்றது எடுத்துக்கூடாது. இதில் 3 வேவ்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் இருக்குது. முதல் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் வந்து 17 நூற்றாண்டில் வந்து கடைசி காலகட்டத்திலேருந்து 19 நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டம் வரைக்கும் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் வந்து இலக்கியத்தில் வந்து பெண் எழுத்தாளர்கள்லாம் யார் யார், அவங்க என்ன எழுதியிருக்காங்க, முதல்ல பெண் எழுத்தாளர்கள் எத்தனை பேர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, எத்தனை பேருடைய எழுத்துக்கள் வந்து பதிவில் இருக்குது. ஏன்னா வந்து பெண்கள் எழுதினாலும் அவங்க எழுத்து வந்து பதிவுக்கு வந்திருக்காது. சில பெண்கள் வந்து அவங்க எழுத்தாளர்கள்ன்றதுல வெளியே சொல்லாமலே எழுதி வச்ச பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் தான் அவங்க வந்து ஓட்டு போகிறதுக்கான உரிமைக்கும் சம்பளத்துக்கான உரிமைக்கும் போராடி இருக்காங்க. அதுவும் வந்து பெண் எழுத்தாளர்களான மேரி வோல்ஸ்டோன்கிராஃப்ட் அவங்க எழுதுனது விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமென். அதில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்தெந்த விதத்துலலாம் வந்து சம உரிமை இல்லாமல் இருக்குது அப்படின்றத எடுத்து காமிச்சிருக்காங்க. ஆக்டிவிஸ்டான சூசன் பி ஆண்டனியும் விக்டோரியா வுட்ஹல்லும் வந்து இந்த பெண்களுடைய அந்த கஷ்டத்தை, அந்த சஃப்ரேஜ் மூமெண்ட்டை வந்து ரொம்ப வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் வேவ் ஃபெமினிசம் வந்து ஆரம்ப காலத்தான 1960லேருந்து 1980கள் வரைக்கும் இருந்தது. இங்கே வந்து அந்த ஜெண்டர் ரைட்ஸ்க்கு ஒரு ஸ்லோகன் மாதிரி பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மூமெண்ட் நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் விமென், அதாவது நவ். இதில் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் வந்து மூமெண்ட்ஸோடு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இது ஃபார்ம் பண்ணது 1966. எழுத்தாளர்களான சைமன் டி புவோர், இலோன் ஷோவால்டர் இவங்கெல்லாம் வந்து ஃபெமினிஸ்ட் தியரிஸ்க்கான கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் அமெரிக்கன் சிவில் ரைட்ஸும் ஆன்டி வார் மூமெண்ட்ஸோடு சேர்ந்து இவங்களும் அதை செஞ்சாங்க. அதாவது இதெல்லாம் செய்யும் போது ஃபெமினிசமும் கூட சேர்ந்து அவங்க ஃபெமினிஸ்ட் தியரிஸ் கொண்டு பண்ணாங்க. தேர்ட் வேவ் ஃபெமினிசம் வந்து 1990லேருந்து இன்னைய வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து இந்த மைக்ரோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி தான் பார்க்குறாங்க. இங்கே தான் அந்த பெண்களுடைய அடக்குமுறை, அதுக்கப்புறம் வந்து இந்த மார்ஜினலைஸ் விமென் சொல்கிறாங்க இல்லையா, அது உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்க, அவங்களுக்கான குரல். எழுத்தாளர்களான ஆலிஸ் வாக்கர் இவங்கெல்லாம் வந்து கருப்பின மக்களுக்காக போராடினாங்க. தியரிஸ்ட் ஆர்டர் லார்ட், கேரல் கில்லிகன்லாம் வந்து எப்படி இந்த ஜெண்டர் ரோல்ஸ், சோஷியல் கண்டிஷனிங், அதாவது சமுதாயம் தான் பெண்ணுக்கு இதுதான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது இல்லையா, அதை பற்றிலாம் அவங்க வந்து விழிப்புணர்வு உண்டு பண்ணாங்க. போஸ்ட் ஃபெமினிசம் இது வந்து 1990க்கு அப்புறம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஃபெமினிசத்துக்கே ஒரு நெகட்டிவ் பேக்லாஷ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து கேட்டது எல்லாமே அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ வந்து ஓட்டுரிமையை வாங்கிட்டாங்க, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ், அதாவது நான் எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேனோ இல்லை யாருக்கு குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறேனோ அது என்னோடய உரிமைன்றது கூட வந்துடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ அவங்களுடைய பொசிஷன்ஸ் ஆஃப் பவரும் வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க. அதனால் ஃபெமினிசம்ன்றது வெறும் பெண்களுக்கான ஒரு விமென் செட்ரிக் ஃபெமினிஸ்ட் தியரியாக இல்லாமல் இந்த மார்ஜினலைஸ் குரூப்னு இருக்காங்களே LGBTQI அவங்களுக்கான குரலையும் நம்ம கொடுக்கணும். வெறும் பெண்களுக்குன்னு சொல்லாமல் இந்த மாதிரி வந்து நசுக்கப்பட்ட கொடூரத்தை வந்து ரொம்ப காலமாக தாங்கி கொண்டு அதில் அந்த பாதிப்பிலே வாழுற மக்களுக்காகவும் நம்ம குரல் கொடுக்கணும். இதுதான் ஃபெமினிசம்ன்றதை அவங்க கொண்டு வராங்க. இப்போ விமென்ஸ் ரைட்டிங்னு என்ன பார்த்திங்கன்னா, இந்த இன்இக்வாலிட்டி ஆஃப் ஜெண்டர் சொல்கிறோம் இல்லையா, அதை இலக்கியத்தில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆண் எழுத்தாளர்களான ஷேக்ஸ்பியர், தாமஸ் ஹார்டி, சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பெண் கதாபாத்திரங்களை அவங்களுடைய எழுத்தில் படைச்சிருக்காங்க. ஆனால் பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆண் எழுத்தாளர்கள்
பெண் கேரக்டர்ஸ் கதாபாத்திரத்தை அவங்க எப்படி படைக்கிறாங்க, ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் பெண் கதாபாத்திரங்களை ஆணோடைய கம்மியாக அடுத்தபடியாக தான் வைக்கிறாங்க, ஏன் ஒரு பெண்ணை வந்து ஒரு டாமினண்ட்டாக காட்டலை அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. அதே சமயத்தில் விமென்ஸ் ரைட்டிங்ன்றது பெண்கள் அவங்க எழுதுறது, அவங்கள பற்றி அவங்க எழுதுறது. இதில் வந்து அவங்களுடைய அனுபவங்கள், ஜெண்டர் ஐடென்டிட்டி, ஜெண்டர் பயஸ், ஃபைட்ஸ் ஃபார் ரைட்ஸ், சாய்ஸஸ், இதை பற்றிலாம் எழுதுறது. ஏன்னா ஒரு விஷயத்தை பெண் வந்து அனுபவிக்கிறத பெண்ணே சொல்கிறதுக்கும், இந்த பெண் அனுபவிக்கிறது இன்னொரு ஆண் வந்து பார்த்தோ புரிஞ்சோ இல்லை அவகிட்டேருந்து கேட்டு எழுதுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நம்ம எழுத்துல கொண்டு வரணுன்றது தான் விமென்ஸ் ரைட்டிங். இந்த விமென்ஸ் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து அந்த கதையோட முக்கிய கதாபாத்திரமாக இருப்பாங்க. அது நாவலாக இருக்கலாம், ப்ளேயாக இருக்கலாம், போயமாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க எழுதின எஸ்ஸேஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த பேட்ரியார்ச்சல் பவர், அப்புறம் கோட்ஸ் ஆஃப் பிஹேவியர், அது பெண்ணுன்னா இப்படி தான் நடந்துக்கணும், பெண்ணுன்னா இதுக்கு தான் தகுதி, மற்றதெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது தாண்டி வர மாதிரி பெண்களை வந்து ஃப்ரீயாக, இண்டிவிஜுவல்ஸாக, பவர்ஃபுல்லாக, முக்கியமாக ஈக்குவல் டு மென்னாக காட்டுறது தான் விமென்ஸ் ரைட்டிங். இப்போ வந்து இந்த ஃபெமினிஸ்ட் ஸ்டடீஸ் அண்ட் விமென்ஸ் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் சிலதை பார்க்கலாம். செக்ஸ், ஜெண்டர். செக்ஸ்னால் பிறக்கும் போது அவங்க உடம்புல இருக்கிற உறுப்புகளை வச்சு இது ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறது தான் செக்ஸு. ஜெண்டர்னால் ஒருத்தங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு, அவங்கள அனுபவத்தை வச்சு, அவங்களுடைய உணர்வுகளை வச்சு அவங்கள வந்து பயாலஜிக்கல் செக்ஸ். இப்போ வந்து ஒரு ஆணை பார்த்து ஐயோ பொண்ணு மாதிரி அழுற அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து நீ ஆண் மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ பிஹேவியர் தான் இங்கே வந்து ஜெண்டர்னு சொல்கிறது. அதில் வந்து இதில் ஏற்றுக்கொள்ளப்படாத எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. அது வந்து கே, லெஸ்பியன்ஸ், ட்ரான்ஸ், அப்புறம் கார், அப்புறம் பேட்ரியார்க்கி. இந்த பேட்ரியார்க்கின்ற வார்த்தை வந்து க்ரீக்லேருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து இந்த பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேல் சென்ட்ரிக். அதாவது வந்து ஒரு அதிகாரம் வந்து ஆண் கையில் தான் இருக்கும். அந்த ஆணுக்கு அடுத்தபடியாக அந்த அதிகாரம் யார்கிட்ட போகுமா, அவனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய மூத்த ஆண் மகன்கிட்ட தான் போகும். ஸோ இப்படி தான் ஒரு குழுவாக இருந்தாங்கன்னா அதில் வயதான ஒரு ஆண்கிட்ட இருக்கும். அவருடைய இறப்புக்கு அப்புறம் அந்த குழுவிலே இருக்கக்கூடிய அடுத்த வயதான ஒரு ஆண் மகன்கிட்ட தான் போகுமே தவிர, அதுதான் பேட்ரியார்க்கி. இது தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபீமேல், ஃபெமினைன், ஃபெமினிஸ்ட்னால் ஃபீமேல்னால் அந்த பெண்ணோடைய பிறக்கும் போது இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை வச்சு சொல்கிறது இது பெண்ணுன்றது. ஃபெமினிட்டின்னா இந்த சமுதாயம் ஒரு கட்டமைச்சிருக்குது. பெண்ணுன்னா அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் அவங்க பழகிக்கணும், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், எல்லாமே இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயம் சொன்னது தான். இப்படியெல்லாம் இருந்தால் தான் பெண்ணுக்கு நல்லது, இதுதான் ஒரு பெண்மை அப்படின்னு சொல்கிறது தான் ஃபெமினைன். ஃபெமினிஸ்ட்னா என்னென்னா இந்த அடக்குமுறை இருக்குல்ல பெண்களுக்கு, அதை வந்து சேலஞ்ச் பண்ணுறது தான் ஃபெமினிஸ்ட்டு. இப்போ செல்ஃப் இல்லை அதர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணது சிமென் டி பிவோர். அவங்களுடைய புஸ்தகமான செகண்ட் செக்ஸில் தான் அவங்க இதை எழுதியிருக்காங்க. இதில் வந்து ஆண் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண்ணுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க ரெஃபர் பண்ணும் போது ஆணுன்னு சொல்லிட்டு பெண்ணை சொல்லும் போதே அதர் சொல்லியிருக்காங்க. ஏஞ்சல் இன் த ஹவுஸ், ஏஞ்சல்னாலே தேவதை, வீட்டில் இருக்கக்கூடிய தேவதை. இந்த ஃப்ரேஸை வந்து கொவென்ட்ரி பேட்மோர் அவருடைய கவிதையில் எழுதியிருக்காரு. இங்கே வந்து இந்த ஆண் சமுதாயத்தில் ஒரு பெண்ணுடைய அந்த நிலைமை என்ன, ஒரு பெண் வந்து ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா, தன் குடும்பத்துக்கு வாழக்கூடிய ஒரு பெண்ணா, அவளுடைய தேவைகளெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு, அவளோட ஆசைகளெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு வாழக்கூடிய ஒரு தேவதை, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தேவதை. இப்படி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் அர்த்தம். ஆண்ட்ரோகைனின்னா, ஆண்ட்ரோனா ஆண், கைனின்னா பெண். இது வந்து எப்படின்னா இந்த ரெண்டு குணங்களையும் சேர்த்த ஒரு குவாலிட்டி தான் ஆண்ட்ரோகைனி. ஆண் பெண் சேர்ந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. ஐடென்டிட்டினா அடையாளம். அதாவது ஒரு பெண்ணை வந்து இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய அம்மா அப்படின்னு வந்து சொல்கிறது தான் அடையாளமாக இது வரைக்கும் இருந்திருக்கு. அதை தான் ஃபெமினிஸ்ட் வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் இமேஜஸ் ஆஃப் விமென்னா காலங்காலமாக பார்த்திங்கன்னா ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் ஒரு மகளா, ஒரு நீஸா, ஒரு மனைவியா, இல்லை இன்னாரோட விதவையா, இல்லைன்னா ஒருத்தவங்களோட பாட்டியா, இந்த மாதிரி ஒரு இமேஜில் தான் ஒரு பெண்ணை பார்க்குறோம். இதுதான் ஐடென்டிட்டி. மேல் கேஸ்னால் ஆணுடைய பார்வை. இதில் வந்து லாரா மல்வே வந்து அவங்களுடைய விஷுவல் ப்ளஷர் நரேட்டிவ் சினிமாவில் பெண்கள் வந்து சினிமாவில் ஒரு பொருளாக தான் காட்டப்படுறாங்க. இதுக்கு முக்கியமாக வந்து அவங்க கொடுத்துருக்க உதாரணம் என்னென்னா, ஒரு பைக்கு வந்து முக்கால்வாசி ஆண்கள் தான் இப்போ ஓட்டுறாங்க. இல்லை ஒரு ஆண் போடுற உள்ளாடை,
இதுக்கெல்லாம் கூட ஒரு பெண்ணுடைய உடலை தான் அவங்க வந்து விளம்பரத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து பார்க்குறவங்களோட கவனத்தை கவர்றதுக்காக. அதனால் சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கவனத்தை கவரக்கூடிய ஒரு பொருளாக தான் காட்சி அளிக்கிறாங்கன்றதான் இது. டபுள் மார்ஜினலைசேஷன்னா என்னென்னா, பெண்களுக்கு இருக்கக்கூடிய 2 விதமான டிஸ்கிரிமினேஷன் இல்லை டிஸ்அட்வான்டேஜ். ஒன்று வந்து வெள்ளையர்கள் இல்லாத நாடுகளில் பெண்கள் வந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மார்ஜினலைஸ் தான். அதில் பெண்கள் வந்து இன்னும் மார்ஜினலைஸ்ட். அதுவும் வந்து ஆஃப்ரிக்கா அமெரிக்கன் அங்கே இருக்கக்கூடிய பிளாக் விமன் எல்லாம் வந்து எப்படின்னா, நீ பெண் அப்படின்றதுனால மார்ஜினலைஸ்ட். இன்னொன்று அவங்களோட தோல் நிறம் கருப்புன்றதுனால 2வது மார்ஜினலைஸ்டு. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏழை தலித் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மார்ஜினலைசேஷன் சொல்லலாம். காரணம் கிளாஸ், காஸ்ட், ஜெண்டர் 3மே பெண், அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த தலித்துன்ற அந்த இது, அதோட அவங்க வந்து பிளாக்ஸ், அதாவது வந்து ஒயிட்ஸ் இல்லை, அந்த 3 இது. ஸ்டீரியோ டைப்ஸ்னால் காலங்காலமாக பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லப்பட்டது. அதாவது அவங்க வந்து பெண்ணாக பிறந்துட்டா கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அவங்களுடைய குடும்பத்தோடைய நலனை தான் அவங்களுக்கு முன்னாடி அவங்க வைக்கணும், எல்லார் மேலேயும் அன்பு காட்டணும், எல்லார்கிட்டையும் பாசமாக இருக்கணும், அவங்கள நல்லா கவனிச்சிக்கணும், அவங்கள வளர்க்கணும், அவங்க மேலே வந்து கருணையாக இருக்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு பெண்ணுடைய வேலை. இதுதான் ஸ்டீரியோ டைப்ஸ். இப்படி இருக்கிறவங்க தான் பெண்கள் அப்படின்ற மாதிரி பெண்களுடைய மனசில் இந்த எண்ணத்தை புகுத்தி ஒரு பெண்ணுனா இப்படி தான் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறது தான் ஸ்டீரியோ டைப்ஸு. அடுத்தது விமனிசம். இந்த வேர்டை காயின் பண்ணது ஆலிஸ் வாக்கர். இவங்க ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அவங்களோட புஸ்தகமான இன் சர்ச் ஆஃப் அ மதர்ஸ் கார்டனில் தான் இந்த வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபெமினிசம்ன்றது அந்த பெண்களை வந்து அடக்கி இருக்காங்க இல்லையா, அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது வந்து வெறும் பெண்ணுன்றதுனால மட்டும் இல்லை, அந்த ரேஸ், அந்த கிளாஸ், இதெல்லாம் உபயோகப்படுத்தி அவங்கள அடுத்துறாங்க இல்லையா, அங்கே தான் இந்த ஃபெமினிசம்னு வருது. இந்த ஃபெமினிஸ்ட்ன்றது ஒரு ஃபெமினிஸ்ட்ன்றதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை எக்ஸ்பேன்ஷன் கூட சொல்லிக்கலாம். மதர்ஹுட், மதரிங். அதாவது இன் ஆஃப் விமென் பார்னில் ஆட்ரின் ரிச் வந்து பயாலஜிக்கலாகவும் நேச்சுரலாகவும் மதர்ஹுட்டை பற்றி இந்த ஆண் சமுதாயத்தில் பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வந்து ஆண்கள் வந்து பெண்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அவங்களுக்கு கீழே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது இங்கே வந்து ஒரு உலகம் இருக்குது. அதாவது விமென் வந்து அவங்க டிசைட் பண்ணணும் ஹூ, ஹவு அண்ட் வென் அண்ட் வேர் டு மதர். ஒரு அம்மாவாகலாம், யாருக்கு வந்து நம்ம வந்து யாரோடு இருந்து நம்ம குழந்தைய பெற்றுக்கணும், எப்போ பெற்றுக்கணும், இந்த முடிவெல்லாம் எந்த இடத்துல பெற்றுக்கணும், எல்லாமே ஒரு பெண் தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஆண்கள் தான் அதை முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆலிசன் ஜாகர் வந்து இதை பற்றி சொல்லும் போது அவங்க வந்து மதரிங்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா, யார் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்களோ, யார் வந்து அவங்கள வந்து தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்க தான் மதரிங். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் மதர்ஹுட் வந்து ஒரு அவங்க மேலே திணிக்கப்படுறது. ஏன்னா பெண் தான் வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும் இயற்கையாக. அதனால் மதர்ஹுட்ன்றது அவங்கள மேலே கொடுக்கக்கூடிய ஒரு இம்பொசிஷன். ஆனால் மதரிங்ன்றது ஒரு சாய்ஸ். ஏன்னா அந்த குழந்தைங்களை வளர்க்குறது எல்லாமே பெண்ணுடைய வேலைன்னு தான் எடுக்கக்கூடாது. அதில் ஆண்களும் பங்கு பெறணும், ஆண்களும் குழந்தைங்களை வளர்க்கலாம் அப்படின்றது தான் இந்த மதரிங். எக்ரிட்டிவ் ஃபெமினைன்றது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட், ஃப்ரெஞ்ச் ஃபெமினிஸ்டான ஹெலன் சியாக்ஸ், லூஸ் இரெகரி அண்ட் ஜூலியா கிறிஸ்டவா இவங்க சொல்கிறது. இவங்க இதில் என்ன பேசுகிறாங்கன்னா, பெண் எழுத்தாளர்களை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா வந்து இது மூலமாக தான் வந்து ஒரு சுதந்திரம் வரும், அந்த எழுத்து வந்து அவங்கள கொண்டு வரும்ன்றாங்க. ஹெலன் கிரெக்ஸ் அவங்களுடைய எசேவான த லாஃப் ஆஃப் த மெடிசாவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் எழுதணும், பெண்களை பற்றி பெண்கள் எழுதணும், அவங்களோட அனுபவங்களை அவங்க எடுத்துன்னு வந்து எழுதணும். அப்போ தான் வந்து அவங்க மேலே வந்து, அதாவது உடல் மேலே செலுத்தப்படுற ஆதிக்கம், சமுதாயத்தில் பெண்கள் மேலே வந்து அவங்க செலுத்துகிற ஆதிக்கம், இதுலேருந்தெல்லாம் வெளியில் வரணும்னா நம்ம எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்றாங்க. ரீவிஷனிங்னா என்னென்னா, ஆட்ரின் ரிச் அவங்களுடைய எசேவான வென் வி டெட் அவேக்கன் ரைட்டிங் ஆஸ் ரீவிஷன். அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை திருப்பி நம்ம போய் பார்க்குறது, அது வேறு ஒரு கண்ணோட்டத்தில், அதுவும் பெண்களோட கண்ணோட்டத்தில் பார்க்குறது. இது மூலமாக வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து ஆண் சமுதாயத்தில் ஏற்கனவே எழுதப்பட்ட சில புஸ்தகங்கள், அதில் வந்து ஆண்கள் படைத்த பெண் கதாபாத்திரங்கள், இந்த பெண் கதாபாத்திரங்கள் அவங்களோட கதாபாத்திரத்தை பற்றி அவங்களோட நிலைமையிலேருந்து சொன்னால் எப்படி இருக்கும்னு. இப்போ ராமாயணம், மகாபாரதம்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பெண்களே, அந்த பெண் கதாபாத்திரமே, இப்போ சீதா வந்து ராமாயணத்தை சொன்னால் அவங்களுடைய பார்வையிலேருந்து ராமாயணத்தை சொன்னால் அப்போ அது எப்படி சொல்லியிருப்பாங்க. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் மகாபாரத கதையை அவங்களோட அனுபவம் மூலமாக அவங்களோட பார்வையில் சொன்னால் அது எப்படி இருக்கும். அதுதான் ரீவிஷனிங்க. இப்போ இது வந்து
ஒரு ப்ரெசண்ட்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டோரி இதில் வந்து மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து பழசாக இருந்தாலும் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஒரு பெண்ணோட கண்ணோட்டத்தில் இந்த கதைங்களை பார்க்குறது முக்கியமான ஒரு விஷயமாக இப்போ கருதப்படுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.